Welcome everyone to my channel with another important English lesson. Like, likely, alike, dislike, unlike, unlikely, likelihood. Are these words confusing you? அதனால தான் இன்றைய லெசனில் நாங்கள் ஃபுல்லாக இந்த எல்லா வேர்ட்ஸையும் இங்கிலீஷ் சென்டென்சஸில் எப்படி யூஸ் பண்ணுவது அவற்றோட மீனிங் என்ன இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போகிறோம். So, let's get started. First one, like. Like is a verb. அதோட மீனிங் பிடிக்கும் என்பது. ஸோ இதை நீங்கள் எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவது? இந்த லைக்ன்ற வேர்டுக்கு பிறகு எந்த மாதிரியான வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதை முதல்ல பார்க்கலாம். See the first example. I like coffee. எனக்கு காஃபி பிடிக்கும். ஸோ ஐ லைக் அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நவுன் யூஸ் பண்ணி இருக்கிறீங்க. I like coffee. That is a noun. Next one. She likes him a lot. அவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். So she likes him. Him. That is a pronoun. That is a pronoun. So you can use a pronoun after like. Next one. They like watching movies. Watching. That is a gerund. ing form of verb என்பது gerund. ஸோ இது நீங்கள் நவுனாக யூஸ் பண்ணுறீங்க. அதாவது மூவி பார்த்தல் அப்படின்ற அந்த விஷயம் அவர்களுக்கு பிடிக்கும். They like watching movies. They like watching. Next. I usually like to arrive 10 minutes early. To arrive. To arrive. Like itக்கு பிறகு to arrive என்பது யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. That is infinitive. What is infinitive? To plus V1 form of verb. To come, to go, to sit இந்த மாதிரி. ஓகே, தட் இஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ இந்த லைக்குக்கு பிறகு நீங்கள் ஒரு இன்ஃபினிட்டிவையும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நான் வழக்கமாக 10 நிமிடங்கள் முன்னதாகவே வந்து சேர விரும்புவேன். I usually like to arrive 10 minutes early. Now look at the third sentence. They like watching movies. ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் they like to watch movies என்று யூஸ் பண்ண முடியுமா? Yes, exactly same. They like watching movies equals to they like to watch movies. பட் இதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா என்று கேட்டிங்கண்டா, மோஸ்ட்லி நாங்கள் ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணி செய்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் இந்த ஜெரண்டை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், I like spending time with my friends. I like spending. Here is a gerund. ஸோ இது வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விடயம். நெக்ஸ்ட் ஒன். I like to clean my kitchen before having a shower daily. To clean. So this is a habit, isn't it? ஸோ ஒரு ஹேபிட் அல்லது பெர்ஃபார்மன்ஸை சொல்கிற பட்சத்தில் எங்களுக்கு இன்ஃபினிட்டிவ் ஃபார்மை யூஸ் பண்ண முடியும். ஸோ cleaning the kitchen என்பது ஒரு என்ஜாயபிள் திங் இல்லை அப்படின்ற எங்களால் எடுக்க முடியாது. டெய்லி cleaning kitchen அப்படின்ற விஷயம். ஸோ தட் எங்களுக்கு அதை டு க்ளீன் என்ற பேட்டர்னில் சொல்லி சென்டென்ஸை மேக் பண்ணி பேச முடியும். ஐ லைக் டு க்ளீன் இன்ஸ்டெட் ஆஃப் ஐ லைக் க்ளீனிங் மை கிச்சன் பிஃபோர் ஹேவிங் அ ஷவர் டெய்லி. ஸோ அது ஒரு என்ஜாயபிளான விஷயமாக இருந்தால் யூ கேன் யூஸ் லைக் தேட். கட் இட்? நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ லைக் காஃபி என்பது எனக்கு காஃபி பிடிக்கும். ஸோ இதே விஷயம் எனக்கு பிடிக்காது, எனக்கு காஃபி பிடிக்காது என்று சொல்ல ஐ டோன்ட் லைக் காஃபி. ஐ டோன்ட் லைக் காஃபி. ஷீ டசன்ட் லைக் ஹிம் அ லாட். தே டோன்ட் லைக் வாட்சிங் மூவிஸ். ஐ யூஷுவலி டோன்ட் லைக் டு க்ளீன் மை கிச்சன். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாதிரி பிடிக்கலன்னு சொன்னால் டோன்ட் லைக் என்று சொல்ல முடியும். ஸோ அதுக்கு பதிலாக எங்களுக்கு இன்னொரு வேர்டையும் யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் இட்? டிஸ்லைக். டிஸ்லைக். ஸோ டோன்ட் லைக் இட்க்கு பதிலாக டிஸ்லைக் என்று யூஸ் பண்ண முடியும். ஐ டிஸ்லைக் காஃபி. பட் டோன்ட் லைக் இட்க்கும் டிஸ்லைக் இட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான வெறுப்புக்களை நீங்கள் தெரிவிக்கும் போது அல்லது ஃபோர்மலாக சொல்லும் பொழுது நீங்கள் டிஸ்லைக் என்பதை யூஸ் பண்ண முடியும். எனக்கு அது பிடிக்காது, நான் அதை
வெறுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பட்சத்தில், ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய பட்சத்தில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்? டிஸ்லைக். அதே போல் இந்த லைக், டிஸ்லைக் இந்த இரண்டுமே ஒரு நவுனாகவும் யூஸ் பண்ண முடியும். See these example sentences. She expressed her like. அவளோட விருப்பத்தை தெரிவித்தாள். அல்லது she expressed her dislike. அவளோட வெறுப்பினை தெரிவித்தாள். Got it? So like, dislike இவை இரண்டும் verb-ஆகவும் யூஸ் பண்ண முடியும், noun-ஆகவும் யூஸ் பண்ண முடியும். Got it? இப்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க. ஸோ அதை நீங்கள் விரும்புகிறீங்க என்று சொன்னால் அதில் உள்ள லைக் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். யூ கேன் லைக் த போஸ்ட். ஸோ இதை நான் லைக் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கண்டா you can unlike it again. But there is another button which is dislike. இந்த போஸ்ட் பிடிக்கவில்லை என்று சொன்னால் you can dislike it. நெக்ஸ்ட் லைக்கினை நீங்கள் ஒரு ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ண முடியும். எந்த மீனிங்லன்னு சொன்னால் போல, அதை போல இது என்று சொல்ல. சிமிலர் டு என்பதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ சிங்ஸ் லைக் அ ப்ரொஃபஷனல் சிங்கர். அவள் ஒரு தொழில்முறை பாடகியை போல பாடுகிறாள். ஹீ ரன்ஸ் லைக் அ சீட்டா. அவன் ஒரு சீட்டா மாதிரி ஓடுகிறான். ஷீ லுக்ஸ் லைக் ஹர் மதர். அவளோட தாயை போல தோற்றமளிக்கிறாள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணும் பொழுது எப்பொழுதும் ஒரு வேர்புக்கு பிறகு இதை யூஸ் பண்ணணும். சிங்ஸ் லைக், ரன்ஸ் லைக், லுக்ஸ் லைக். அதே போல் சென்சஸ் என காட்டக்கூடிய வேர்ப்ஸுக்கு பிறகு நீங்கள் இதை எப்போவுமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மெல்ஸ் லைக், லுக்ஸ் லைக், சவுண்ட்ஸ் லைக், டேஸ்ட்ஸ் லைக், இந்த மாதிரி. அண்ட் இதே போல் வெரி சிமிலர், மிகவும் ஒத்தது என்று சொல்ல நீங்கள் அலைக் என்பதையும் யூஸ் பண்ணலாம். அலைக் என்பது ஒரே மாதிரி என்று சொல்வது. ஸோ அலைக் என்பது நீங்கள் எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவது? த ட்வின்ஸ் லுக் அலைக். த ட்வின்ஸ் லுக் அலைக். அந்த இரட்டையர்கள் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அதாவது டூ குரூப்ஸ், டூ பீப்புள், டூ திங்ஸ், அவை சிமிலராக இருக்குது, ஒத்து இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது என்று சொல்லத்தான் அலைக் யூஸ் பண்ணப்படுது. we think alike. நாங்கள் ஒரே மாதிரி யோசிக்கிறோம். the two dresses are alike. அந்த ரெண்டு உடைகளும் ஒரே மாதிரி உள்ளன. ஸோ லைக், அலைக் இவை இரண்டும் கிட்டத்தட்ட சேம் மீனிங்கில் யூஸ் பண்ணப்படுது. Now let's see what are the differences between them. Like என்பது used before a noun. நீங்கள் ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணக்கூடிய பட்சத்தில் இரண்டாவது விடயம் ஒரு நவுனாக லைக்கிற்கு பிறகு யூஸ் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ லுக்ஸ் லைக் ஹர் மதர். பட் அலைக் எனும் போது அலைக்கிற்கு பிறகு நவுன் யூஸ் பண்ணப்படாது. முன்னாடியே நவுன் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கும். அதாவது எந்த விஷயங்களை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்றத அலைக்கிற்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், they look alike. They look alike. She looks alike her mother. That is wrong. She looks like her mother. She looks like her mother. They look like. That is wrong. They look alike. ஸோ எதை கம்பேர் பண்ணுறீங்களோ, எவை இரண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதா சொல்கிறீங்களோ அதை நீங்கள் முன்னாடியே யூஸ் பண்ணி அலைக்கின வேர்புக்கு பிறகு யூஸ் பண்ணி கொள்ளணும். அலைக்கிற்கு பிறகு எந்த நவுனும் வராது. நெக்ஸ்ட், லைக் என்பதை அதை போல என்று சொல்ல யூஸ் பண்ணுறோம். தென்
அன்லைக் என்பதை நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அன்லைக் என்பதை அதை போல் அல்ல, அதே போல் இல்லை, ரெண்டு விஷயங்களை பார்க்கும்போது இதே போல் அது இல்லை என்று சொல்ல அன்லைக் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அன்லைக் ஹிஸ் பிரதர் ஹீ இஸ் வெரி குயட். அவன் தம்பியை போல அல்லாமல் அமைதியாக இருக்கிறான். ஓகே, ஹீ இஸ் நாட் லைக் ஹிஸ் பிரதர் என்பதை தான் அன்லைக் ஹிஸ் பிரதர் ஹீ இஸ் வெரி குயட். திஸ் புக் இஸ் அன்லைக் எனிதிங் ஐ ஹவ் ரெட் பிஃபோர். இந்த புத்தகம் நான் முன்பு படித்த எதை போலவும் இல்லை. அன்லைக் எஸ்டர்டே டுடே இஸ் சனி. நேற்று போல இல்லாமல் இன்று வெயிலாக இருக்குது. அப்போ நேற்று போல இன்று இல்லை என்று சொல்ல நீங்கள் அன்லைக் யூஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஒன், லைக்கன். லைக்கன், திஸ் இஸ் அ verb. It has different forms, V1, V2, V3, ing form. Liken, V2 is likened. Past participle form, it means V3, which is likened. It's a regular verb. What is the meaning of this verb? To compare one thing or person to another. ஒன்றை மற்றொன்றுடன் ஒப்பிடுவது. அதுக்காகத்தான் இந்த verb யூஸ் பண்ணப்படுது. லைக்கன். ஸோ இது சென்டென்ஸில் மற்றைய வேர்ப்ஸ் போன்றே யூஸ் பண்ணப்படும். எந்த டென்ஸில் வேணும்னாலும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். பட் ஒரு பேசிக் சென்டென்ஸில் எப்படி இது வரும் அப்படின்னு கேட்டால், சப்ஜெக்ட் லைக்கன் சம்திங்கோ சம்ஒன், அதுக்கு பிறகு டு, தென் someone or something. See the example sentence. People often liken her voice to a nightingale. மக்கள் அவளோட குரலை குயிலுக்கு ஒப்பிடுறாங்க. The teacher likened the brain to a computer. ஆசிரியர் மூளையை கணினியுடன் ஒப்பிட்டார். The teacher likened the brain to a computer. Likened இங்கே past tenseல யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. The poet likened love to a flower. கவிஞர் காதலை ஒரு மலருடன் ஒப்பிட்டார். Likened, past tense. Now let's see passive voice structure of this verb. So எப்படி வரப்போகுது? Be likened to. Be likened to. Her beauty was likened to a moon. அவளோட அழகு நிலவுக்கு ஒப்பிடப்பட்டது. This is passive voice. The athlete was likened to a machine. அந்த விளையாட்டு வீரர் இயந்திரத்துடன் ஒப்பிடப்பட்டார். The athlete was likened to a machine. ஸோ passive voice sentence பற்றிய கிளாரிட்டி உங்களுக்கு இல்லைண்டா, அது பற்றிய தெளிவான லெசன் என்னோடய சேனலில் இருக்குது. ஸோ அதோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்குது. இஃப் யூ விஷ் யூ கேன் வாட்ச் இட். நெக்ஸ்ட் லெட்ஸ் see likely and unlikely. What are these? ஸோ ஒரு விஷயம் நடப்பதற்கான சாத்தியப்பாடு, ஓகே, ப்ரொபபிலிட்டி என்று சொல்வோம். ஸோ ப்ரொபபிலிட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் லைக்லி என்று யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியப்பாடு குறைவாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், இஃப் இட்ஸ் நாட் ப்ராபபிள், அதுக்கு நாங்கள் அன்லைக்லி என்று யூஸ் பண்ணுவோம். ஸோ லைக்லி, அன்லைக்லி இவை ரெண்டும் டிஃப்ரெண்ட்டான இரண்டு விதமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணப்படும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் லைக்லி டு பிகம் அ டாக்டர். லைக்லி டு பிகம், டு பிகம். ஸோ லைக்லிக்கு பிறகு டு ப்ளஸ் V1 இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இதில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். சப்ஜெக்ட், அதுக்கு பிறகு பி verb, am, is, are ஏதாவது ஒன்று, தென் லைக்லி ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், அதாவது டு ப்ளஸ் V1 ஃபார்ம் ஆஃப் verb. See another example sentence. They are likely to visit us tomorrow. அவர்கள் நாளை எங்களை பார்க்க வர வாய்ப்பு உள்ளது. ஸோ அதுக்கான சான்ஸ் இருக்குது என்று சொல்கிறதுக்கு நாங்கள் லைக்லி யூஸ் பண்ணுவோம். He is likely to forget this. To forget.
to forget. அவன் இதை மறக்க வாய்ப்புள்ளது. I am likely to be busy this evening. இன்று மாலை நான் பிஸியாக இருக்க வாய்ப்புள்ளது. The baby is likely to wake up soon. To wake up. குழந்தை விரைவில் விழிக்க வாய்ப்புள்ளது. அதே போல் வாய்ப்பு இல்லை என்று சொல்ல unlikely யூஸ் பண்ணுவோம். சேம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட், be verb, unlikely to verb. See the example sentences. She is unlikely to come today. அவள் இன்று வர வாய்ப்பு குறைவு. They are unlikely to finish the work on time. அவர்கள் வேலையை நேரத்தில் முடிக்க வாய்ப்பு குறைவு. He is unlikely to change his decision. அவர் தன்னோட முடிவை மாற்ற வாய்ப்பு குறைவு. I am unlikely to forget your advice. உங்களோட அறிவுரையை நான் மறக்க வாய்ப்பு குறைவு. The team is unlikely to lose the match. இந்த அணி போட்டியில் தோற்க வாய்ப்பு குறைவு. ஸோ வாய்ப்பு குறைவு, நாட் 0%. ஓகே, 0 இல்லை, பட் குறைவு என்று சொல்கிறது. அதே போல் லைக்லி என்பது 100% ஷுவர் இல்லை, பட் நடக்கிறதுக்கான சாத்தியப்பாடு அதிகம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸ். Let's see another pattern of sentence. See the example. It is likely that she will win the match. It is likely that she will win the match. So, it is likely that என்று வந்து அதுக்கு பிறகு ஒரு க்ளோஸ் வருது. அதாவது முழுமையான சென்டென்ஸ், சப்ஜெக்ட் வேர்ப் கொண்ட ஒரு சென்டென்ஸ். மோஸ்ட்லி வில் தான் நீங்கள் யூஸ் பண்ணப்படும். மோஸ்ட்லி பிகாஸ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாங்கள் கெஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பதாக. அதனால் அதிகமாக வில் அல்லது won't என்று ஃப்யூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ் ஒன்று அங்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் லைக்லி தட் ப்ளஸ் சப்ஜெக்ட் verb. இட் இஸ் லைக்லி தட் she will win the match. அவள் போட்டியில் வெல்ல வாய்ப்பு உள்ளது. It is likely that they will arrive late. தாமதமாக வர வாய்ப்புள்ளது. It is likely that he forgot your birthday. அவன் உங்கள் பிறந்த நாளை மறந்திருக்க வாய்ப்புள்ளது. It is likely that the exam will be difficult. தேர்வு கடினமாக இருக்க வாய்ப்புள்ளது. Next, unlikely. Same sentence structure. It is unlikely that subject plus verb. அதாவது ஒரு முழுமையான சென்டென்ஸ். It is unlikely that அதுக்கு பிறகு ஒரு முழுமையான சென்டென்ஸ். Let's see examples. It is unlikely that it will rain today. இன்று மழை பெய்ய வாய்ப்பு குறைவு. It is unlikely that he will agree. அவன் ஒப்புக்கொள்ள வாய்ப்பு குறைவு. It is unlikely that she knows the answer. அவளுக்கு பதில் தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு. It is unlikely that the train will arrive on time. ரயில் நேரத்துக்கு வர வாய்ப்பு குறைவு. Got it? So, likely, unlikely. Try these in your own sentences. Likelihood. What is likelihood? ஒரு விடயம் நடக்கிறதுக்கான சாத்தியப்பாடு, நிகழ்தகவு என்பது. This is a noun. This is a noun. Likely, unlikely. இவை இரண்டுமே adjectives. ஸோ ஒரு விஷயம் நடக்கிறது லைக்கலியா அன்லைக்கலியா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு தான் நாங்கள் லைக்கலிஹுட் என்று சொல்வோம். See example sentences. The likelihood of rain is very high today. மழை பெய்வதற்கான சாத்தியம் அதிகம். ஸோ the likelihood அப்படின்று நீங்கள் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, the likelihood of plus noun or a gerund. Gerund என்பது ing form of verb. ஓகே, the likelihood of அதோடு சேர்ந்து ஒரு noun அல்லது gerund வரணும். See the example sentence. The likelihood of winning the match is low. The likelihood of
winning என்பது ஒரு gerund. ஸோ வெல்வதற்கான வாய்ப்பு குறைவு. The likelihood of getting the job is good. வேலை கிடைக்கும் வாய்ப்பு நன்றாக உள்ளது. Okay. Scientists studied the likelihood of earthquakes. Scientists studied the likelihood of earthquakes. Earthquakes என்பது ஒரு noun. So, the likelihood of அதுக்கு பிறகு noun வந்திருக்குது. நிலநடுக்கம் ஏற்படும் சாத்தியத்தை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர். ஸோ அதில் சாத்தியம் என்ன, அதிகமா குறைவா? இட் மீன்ஸ் இட்ஸ் லைக்கலி ஓ அன்லைக்கலி. இதை சொல்வதற்கான இந்த விஷயம்தான் லைக்லிஹுட் என்பது. தட் இஸ் அ நவுன். Now there is another common structure. எப்படின்னா there is a likelihood that plus a clause. clause என்பது ஒரு முழுமையான சென்டென்ஸ், சப்ஜெக்ட் வேர்ப் கொண்ட ஒரு முழுமையான சென்டென்ஸை தான் நாங்கள் clause என்று சொல்வோம். See the example. There is a likelihood that prices will increase. Prices will increase என்பது ஒரு முழுமையான clause. There is a likelihood that prices will increase. விலைகள் உயர வாய்ப்பு உள்ளது. There is little likelihood that he will return soon. அவன் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. There is a little likelihood that he will return soon. Next one. There is a strong likelihood that the team will win. Strong likelihood. அதிக வாய்ப்பு உள்ளது. அந்த டீம் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது. Got it? So there are two sentence structures for likelihood. In our first one, the likelihood of plus noun or gerund. அடுத்து there is a likelihood that plus a clause. ஸோ இந்த ரெண்டு பேட்டர்ன்லேயும் நீங்கள் சென்டென்ஸ் உருவாக்கி பேசிக்கொள்ளலாம். Look at this sentence. She is likely to win. She is likely to win. ஸோ இதே சென்டென்ஸை நீங்கள் likelihood வச்சு சொல்லலாமா என்று கேட்டால் yes. எப்படி? The likelihood of her winning is high. The likelihood of her winning is high. Got it? ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஓன் சென்டென்சஸை உருவாக்கி பாருங்கள். இன்றைய லெசனில் நாங்கள் லைக் இலிருந்து உருவாகிய டெரிவேட்டிவ்ஸ் அனைத்திற்குமான மீனிங்ஸ், அவற்றை எப்படி சென்டென்சஸில் நீங்கள் யூஸ் பண்ணுவது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே பார்த்தோம். ஸோ யூஸ் தெம் இன் your conversations and writings. If you like this video, don't forget to click the like button and share this with others as well. Please subscribe to my channel before leaving here. Let's meet again. Until that, take care.